ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு டேஸ்ட்டான ஒரு ஈஸியாக ஒரு 5 to 10 மினிட்ஸில் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு கல்யாண வீட்டில் செய்யக்கூடிய ஒரு கேசரி தான் பண்ண போகிறோம். இது ஈஸியாக 5 to 10 மினிட்ஸில் ஈஸியாக பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கல்யாண கேசரி எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ரவா கேசரி பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். பாருங்கள், நான் ரவை ஒரு கிளாஸ் போல் எடுத்திருக்கேன். இது ஆழாக்கு. ஸோ இந்த ஆழாக்கில் நான் ஒரு கிளாஸ் ரவை எடுத்திருக்கேன். நான் ஒரு கிளாஸ் ரவைக்கு நான் 1.25 கிளாஸ் சுகர் எடுத்திருக்கேன் நான். ஸோ இது கரெக்டாக இருக்கும். நீங்கள் சுகர் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் 1.5 கிளாஸ் சுகர் எடுத்துங்க. ஒரு கிளாஸ் ரவைக்கு 1.5 கிளாஸ் சுகர் எடுத்துக்குங்க. நான் இன்றைக்கி 1.25 கிளாஸ் சுகர் எடுத்திருக்கேன் நான். ஸோ நீங்கள் இந்த சுகர் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், நான் கேஷ்யூ எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் திராட்சை எடுத்திருக்கேன் நான். ஸோ சுவைக்காக நான் பிஞ்ச் ஆஃப் சால்ட் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கலருக்காக நான் கேசரி பவுடர் எடுத்திருக்கேன், ஆரஞ்சு கலர். அதுக்கப்புறம் 3 ஏலக்காய் போல் எடுத்துகிட்டு நான் இது மாதிரி தட்டி வச்சுருக்கேன் நான். ஸோ அதுக்கப்புறம் 3 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் எடுத்திருக்கேன் நான். ஸோ இது ஒரு 50 ml இருக்கும். ஸோ 50 ml கீ எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் எடுத்திருக்கேன் நான். ரீஃபைண்ட் ஆயில் இது. ஸோ ரீஃபைண்ட் ஆயில் தான் ஊற்றணும். ஸோ அதுக்காக நான் ரீஃபைண்ட் ஆயில் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ½ கிளாஸ் ஆஃப் மில்க் எடுத்திருக்கேன். நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ காய்ச்சி ஆற வச்சு எடுத்துங்க. ரொம்ப கட்டியாக எடுத்துக்காதீங்க. ஸோ ஒரு கிளாஸ் ரவைக்கு 3 கிளாஸ் வாட்டர் எடுத்துக்குங்க. ஸோ அப்போ தான் ரொம்ப நேரம் ஆனாலும் கேசரி கட்டியாக நல்லா தலை நல்லா இதுவாகவே சாஃப்டாக நல்லா இதுவாக இருக்கும், கட்டி ஆகாது. ஸோ அதுக்காக தான் நம்ம தண்ணி எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறோம் நம்ம. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி கேசரி பண்ண போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கேசரி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். கடாய் வச்சுக்கோங்க. கடாய் காயிட்டும். இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கீ ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு முந்திரி திராட்சையை நம்ம இந்த கீயில் வறுத்துக்கலாம். பாருங்கள், நான் கீ 2 ஸ்பூன் ஊற்றிட்டேன். இதில் முந்திரி திராட்சை வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு முந்திரி வறுத்துக்குங்க. முந்திரி கோல்டன் ப்ரௌன் ஆகும் போது நீங்கள் திராட்சை போட்டு வறுத்துக்குங்க. லைட்டாக முந்திரி கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். அப்போ நம்ம திராட்சை போட்டு வறுத்துக்கலாம். முந்திரி லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டு வருது பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம திராட்சை சேர்த்துக்கலாம். பாருங்கள், திராட்சை சேர்த்தாச்சு. திராட்சை நல்லா உப்பி வரணும். ஸோ அது வரைக்கும் வறுத்துக்குங்க. உப்பி வந்த பிறகு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சைட் பை சைடு இந்த முந்திரியும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டு வரும். ஸோ ரெண்டும் ஒன்றா எடுத்துக்கலாம். பாருங்கள், திராட்சை நல்லா உப்பி வருது பாருங்கள். ஸோ முந்திரியும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. ஸோ எடுத்துடலாம். பாருங்கள், நான் இந்த கீழே இந்த ரவை கொட்டிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகக்கூடாது. லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகும்போது நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதிலே கேஸ் கொஞ்சம் மீடியமில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்குங்க. நான் கீ எதுவும் எக்ஸ்ட்ரா ஊற்றலை. ஸோ நம்ம முந்திரி திராட்சை வறுத்தோம் இல்லையா, ஸோ அந்த கீழே தான் நான் வறுத்து எடுத்துக்கிறேன் ரவை. ஸோ கீ எல்லாம் ஊற்றிட்டு இதை பாருங்கள், இவ்வளோ கீ இருக்குது. இது நம்ம லாஸ்ட்டாக ஊற்றிக்கலாம். ரவை லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். ஸோ அப்போ எடுத்துக்கலாம். பாருங்கள், ரவை லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிட்டு வருது. ஸோ இப்போ நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், ரவை நான் எல்லாம் வறுத்து எடுத்துகிட்டு இதில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஸோ இந்த கடாயில் நம்ம வாட்டர் ஊற்றிக்கலாம். பாருங்கள், நான் இதில் 2.5 கிளாஸ் தண்ணி நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்படி ஊற்றுறது மூலிமா சீக்கிரமாக கொதி நம்ம ரவை போட்டு கலரிடலாம். ஸோ அதுக்காக நான் 2.5 கிளாஸ் வாட்டர் சூடு பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் பாருங்கள், 1/2 கிளாஸ் மில்க் எடுத்துருக்கேன்னு சொன்னீங்க இல்லைங்களா. ஸோ அந்த மில்க்கும் இதிலே ஊற்றிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம கடாயில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், நான் எல்லாம் இதில் ஊற்றிட்டேன். ஸோ இது நல்லா கொதிக்கிட்டோம். பாருங்கள், எல்லாம் நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். பால் ஆப்ஷனல் தான். பால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஊற்றிங்க. இல்லை பாலோட ஸ்மெல் பிடிக்காதுன்னு நீங்கள் பால் ஊற்றாத தண்ணி கூட ஊற்றிட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா கொதிச்சு வருது. ஸோ கொதிச்சு வரும்போது இதை பாருங்கள், சால்ட்டு, கலர் பவுடர், ஏலக்காய், இது 3 இதில் போட்டுடலாம். ஸோ எல்லாம் போட்டாச்சு. நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம ரவை கொட்டி கொஞ்சம் கொஞ்சமாக ரவை கொட்டி கலரிடலாம். பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போ ரவை கொட்டி கொஞ்சம் கொஞ்சமாக ரவை கொட்டி கலரிடலாம். நல்லா கொட்டிட்டு இது மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. கேஸ் சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா ரவை கொட்டினா எல்லாம் மேலே தெரிக்கும். நல்லா கலந்து விட்டுக்குங்க. தண்ணியாக இருக்குன்னு பயப்பட வேண்டாம்.
இது வந்து நம்ம கலர் அப்படியே வந்து கட்டி ஆகிடும். ஸோ லைட்டாக வந்து கலந்து விடுங்க. பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருந்தது, அப்படியே கட்டி ஆகிட்டு வறுத்து பாருங்கள். பாருங்கள் தண்ணி எல்லாம் வந்து கம்மியாகிடுச்சு. ஸோ நல்லா வந்து இலகா வருது பாருங்கள். ஸோ ரவையும் வந்து பாருங்கள் பாதி வெந்துட்டுருக்கு பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் தான் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றணும். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றினா ரவை வந்து வேகாது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ நல்லா வந்து சுற்றி ஊற்றிக்குங்க. ஸோ எண்ணெய் வந்து நம்ம எதுக்கு ஊற்றுறோன்னா, இது வந்து ரொம்ப நேரம் ஆனாலும் வந்து கட்டி ஆகாது, அப்படியே வந்து தலைனே நல்லாயிருக்கும் சாஃப்டாக. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு நம்ம வந்து எண்ணெய் ஊற்றுறோம். ஸோ வந்து இது வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஊற்றிக்குங்க போதும். பாருங்கள் எண்ணெய் ஊற்றியாச்சு. ஸோ எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்குங்க. கேஸ் வந்து சிம்மில் இருக்கட்டும். பாருங்கள் நல்லா வந்து கலந்து விட்டாச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு பிளேட் போட்டு மூடிடுங்க. ரவை வந்து கொஞ்சம் நேரம் வந்து வேகட்டும். ஒரு 1 மினிட் வந்து விடுங்க. பிளேட் போட்டு மூடிட்டேன். ஸோ ஒரு 1 மினிட் கழித்து பார்க்கலாம். பாருங்கள் 1 மினிட் ஆகிடுச்சு. நான் வந்து பிளேட் ஓப்பன் பண்ணிவிட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம வந்து சக்கரை போட்டுக்கலாம். எப்பயுமே வந்து ரவை வெந்த பிறகு தான் வந்து சுகர் போடணும். நீங்கள் அது பிஃபோராக வந்து சுகர் போட்டிங்கன்னா ரவை வந்து வேகாது. ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம இந்த ரவை போட்டு வெந்த பிறகு நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நல்லா வந்து கலந்து கொடுத்துக்குங்க. ஸோ கலக்கும் போது வந்து இது நல்லா வந்து இலக்கம் கொடுக்கும். சுகர் வந்து எல்லாம் வந்து மெல்ட் ஆகிட்டு நல்லா வந்து இலக்கம் கொடுக்கும். ஸோ நல்லா வந்து கலந்து விட்டுக்குங்க. கட்டி கட்டியாக இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து உடச்சி விட்டுக்குங்க. கேஸ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. பாருங்கள் சுகர் போட்டோன்னே நல்லா வந்து இலக்கம் கொடுக்குது பாருங்கள். நல்லா வந்து கலந்து விட்டுக்குங்க. ஸோ இந்த கட்டி கட்டியாக இருக்கிறது எல்லாமே வந்து நல்லா வந்து உடச்சி விட்டுக்குங்க. ஸோ இதெல்லாம் வந்து நான் உடச்சிட்டு நல்லா வந்து காமிக்கிறேன். பாருங்கள் நல்லா சூப்பராக வந்து இலகி வந்திருக்கு பாருங்கள். ஸோ பாருங்கள் நல்லா வந்து இலகி வந்திருக்கு பாருங்கள். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்து கீ ஊற்றிக்கலாம். பாருங்கள் நான் கீ வந்து இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இந்த கீ வந்து எல்லாம் ஊற்றிடுறேன். நான் ஊற்றிட்டு கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் நான் எல்லா கீ வந்து ஊற்றிட்டேன். ஸோ நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. நல்லா வந்து சுருண்டு வருது பாருங்கள். பாருங்கள் என்ன சூப்பராக வந்து கேசரி வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம திராட்சை முந்திரி எல்லாம் வந்து வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அது எல்லாமே வந்து நம்ம போட்டுடலாம். பாருங்கள் திராட்சை முந்திரி எல்லாம் வந்து இதில் போட்டாச்சு. ஸோ வந்து போட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஒரு டேஸ்ட்டான ரவை கேசரி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஈஸியாக வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸில் வந்து ஈஸியாக வந்து பண்ணிடலாம். என்ன கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஸோ வந்து இது வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் வந்து கட்டியாகாது, அப்படியே வந்து நல்லா தலைனே வந்து இருக்கும். நல்லா வந்து சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ சாஃப்டாக இருக்க தான் நம்ம வந்து மில்க்கும் வந்து ஊற்றிருக்கோம். ஸோ நல்லா வந்து சாஃப்டாகவும் இருக்கும். ரொம்ப நேரம் வந்து கட்டி போகாதே இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது நீங்கள் வீட்டிலே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.